நம்ம அங்க சத்தம் வாப்பா வா வந்துட்டியா? வந்துட்டேன். என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு? ஒன்னும் இல்லப்பா, பருப்பு உருண்டை குழம்பு செய்யலான்னு இருக்கேன்ப்பா. சூப்பர்மா, கேக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா? வா வா வா. பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா? ஃபர்ஸ்ட் வந்து கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் ஊற வச்சிருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சேன்ப்பா. ஊற வச்சு அதை வந்துட்டு ஒரு பவுல்ல எடுத்து வச்சுட்டேன். அது கூடவே வந்து காஞ்ச மிளகாய் இருக்குல்ல, ஆமா, அது பூண்டு ஓகே ஊற வச்சிருக்கேன். மிக்ஸில போட்டு அரைச்சி எடுத்து வந்து காட்டுறேன். இப்போ இதை ஊற வச்சுட்டு மிக்ஸில போட்டு அரைச்சி எடுத்து. ஆமா. என்னம்மா இது இவ்வளவு பெரிய ஃபுட்பால் சைஸ்ல வந்திருக்கு? இது வந்து நல்ல ஊறி இருக்குப்பா, தண்ணி சேர்க்காம அரைச்சி வச்சுருக்கேன். சோ இதை வந்துட்டு தனியா எடுத்து வச்சு. ஆமா. இப்போ வந்து சாம்பார் வெங்காயம் கொஞ்சோண்டு, ஓகே, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சொல்லிட்டு இவ்வளவு போடுற? கொஞ்சம் தானே போடுறேன். கொஞ்சோண்டு சோம்பு, தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு. ஆமா, சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். உருண்டை பிடிச்சி கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி குழம்புல போட வேண்டியதான். சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடும். நம்ம உருண்டை செஞ்சு வச்சிட்டியா? இதப்பா இந்த மாதிரி ரவுண்டா செஞ்சு வச்சுக்கணும்ப்பா. கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுக்கணும், தண்ணியில கலந்து அந்த குழம்புல சேர்க்க வேண்டியதான். இதுக்கு டேஸ்ட்டுக்காக. ஆமா, கிரேவி வந்து திக்னஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ டோட்டலா எத்தனை உருண்டை இருக்கு? 1 2 3 4 12. மேக்ஸ்ல நான் கொஞ்சம் வீக்மா. ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னமா பண்ணணும்? இந்த உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன்லப்பா, ஆமா, எண்ணெய் போட்டு சூடானதும் கொஞ்சம் லேசா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அந்த பால்ஸை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், கரெக்டா? ஆமா, அந்த பச்சை வாடெல்லாம் ஸ்மெல் போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெந்துடும். எதுக்கு இது ஃப்ரை பண்றோம்னா உருண்டை வந்து உடையாது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், அந்த ஸ்மெல்லும் வராது. ஆமா, அந்த பருப்பு ஸ்மெல்லும் இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னமா பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு போட்டுக்கணும்ப்பா. இப்போ இது என்ன குழம்பு ரெடி பண்றியா? ஆமா, அது உருண்டை இது பண்ணல, அந்த எண்ணெய் தான் இது. அதே எண்ணெயிலே? அதே எண்ணெய். இது வந்து பெரிய வெங்காயம் ஒரு சைஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னமா போடணும்? ஒரே ஒரு தக்காளிப்பா. நம்மளுடைய ஃபேவரட் ஐட்டம் வந்துருச்சு. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம். சமையல் வந்து ஈஸியானதுப்பா. ரசிச்சு செஞ்சா சூப்பரா இருக்கும்ப்பா டேஸ்ட். ரசிக்காம செஞ்சா நல்லா வராதா? ஏதோ தானோன்னு செய்யக்கூடாது, ஈஸியான சமையல். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னமா பண்ணணும்? கொஞ்சம் கருவேப்பிலைப்பா. இப்போ வந்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், மங்களகரமான மஞ்சள். ஓகே ஓகே. 3 ஸ்பூன் வந்து தனியாத்தூள். 3 ஸ்பூன் தனியாத்தூள். தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி வதக்க வேண்டியதான். ஸோ சுவையான குழம்பும் ரெடி ஆயிடும், கரெக்டா? நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டியா? எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டேன். இது வந்து கொஞ்சோண்டு லாஸ்ட்ல எடுத்து வச்சேன்னு சொன்னல, அந்த இது பேஸ்ட், அந்த பருப்போடைய பேஸ்ட். ஆமா, தண்ணி போட்டு சேர்த்திருக்கேன். திக்னஸ் கிடைக்கும். ஓகே. இப்போ வந்து ஒரு எலுமிச்சை சைஸ்ல வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன். ஓகே, இதுவும் சேர்த்து கொஞ்சம் கொதி வர வரைக்கும் விட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து உருண்டை சேர்த்து விட, தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால். ஸோ அதோட உருளைக்கிழங்கு பருப்பு உருண்டை ரெடி. பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. ஆமா, சூப்பரா இருக்கும் அது. ஆமாம்மா, ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கு. நீ அந்த புளியோடைய சாறு போட்டதுக்கு அப்புறம் இன்னும் சூப்பரா ஆயிடுச்சுல, சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சுமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதப்பா தேங்காய் அரைச்சி வச்சிருக்கப்பா, பால். இது தேங்காய் பால். ஓகே, இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், திக்னஸா இருக்கும். இதான் உன்னுடைய சீக்ரெட் இன்கிரிடியன்ட்டா லாஸ்ட்ல? அப்படின்னு இல்ல, நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, சீக்ரெட் என்ன இருக்கு, எல்லாருமே போட வேண்டியதுதான். எல்லாருமே யூஸ் பண்றதுதாங்க. கடைசியில அந்த உருண்டை போடவே இல்லை. இரு இந்த இது தேங்காய் இது கொஞ்சம் வேகட்டும், அதுக்கப்புறம் உருண்டை போட வேண்டியதுதானா? இந்த பார், அவ்வளவுதான் போட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். ஓகே, உருண்டை பார் உடையாம எப்படி இருக்கு, ஏன்னா ஃப்ரை பண்ணதுனால. ஆமா, அதே மாதிரி கரண்டி வச்சு சும்மா கிண்டிக்கிட்டே இருக்க கூடாது. ஓகே, டியர் வியூவர்ஸ், பாத்தீங்களா நம்ம அம்மா வந்துட்டு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிபியை வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா தான் எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். வீடியோ வந்துட்டு ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் வந்துட்டு நாங்க சொல்ற ரெசிபிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். Until then, take care, stay safe and love you all.